கோவையை சேர்ந்த 8 வயது சிறுமி 17,357 அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார், திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி. 8 வயதான சிறுமி யாழினி 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃப்ரெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பேரில் 8 வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்து சென்றனர். 8 பேர் கொண்ட குழுவில் 8 வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஃபேஸ் கேம்ப் எனும் அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வேக வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதுகுறித்து சிறுமியின் பயிற்சியாளர் ஃப்ரெட்ரிக் கூறுகையில், பொதுவாக இதுபோன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறியவர். ஆனால் சிறுமி யாழினி சிறு குழந்தை முதலில் நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரெஸ்ட் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் நல்ல பயிற்சிகளை யாழினிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறிய வயதில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்பு உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக 8 வயது சிறுமி எவரெஸ்ட் சிகரத்தின் 130 கிலோமீட்டர் தூரத்தை 12 நாட்களில் சென்று திரும்பியுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஆடு ஜாலியாக வெறும் சாப்பாடு பிடிக்காதா? இப்போ சாப்பிடலையா? வெறும் தாளா? பிடிச்சிருக்கீங்களா? வேகமாக நடந்தீங்களா? அவரோட வேகமாவா? நீங்க ஃபஸ்ட்டு போனீங்க, ஒரு பேர் வந்தாரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளோதாண்ணா. ஓடி வாங்க. கொடுத்துட்டு அப்படியே கேஷ்லாம் பேசுங்க சார். நல்லா கை கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா, கை கொடுத்துட்டு கொடுங்க. கை கொடுங்க. சிரிச்ச மாதிரி. தங்கச்சி கை கொடுக்குற பாருமா. கிளாப் பண்ணிடுங்கண்ணா. அப்படி கிளாப் பண்ணுங்க சார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. டியூரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஃப்ளைட்டில் போயிடுவோம். லுக்லாங்க எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் பண்ணுறது வந்து 600 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸாக கிளைம் பண்ணுவோம். அந்த எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து மாறிட்டே போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே டே பை டே போயிட்டு 8 days முடிஞ்சு 9th டே தான் வந்து நாங்கள் வந்து
18 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ஸ்லாம் வரும் ஒவ்வொரு நாள். ஏன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோம். அப்படியே டபுளாக இருக்குங்க. வந்து 200% இருக்குது. இப்போ நான் வந்து அடுத்த பிளான் வச்சுருக்கேன், வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அது போனால் இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட்